அனைவருக்கும் வணக்கம். திருதராஷ்டிரன் புத்திரர்களான கௌரவர்களும் பாண்டுவின் புத்திரர்களாகிய பாண்டவர்களும் நீர் விளையாட்டில் ஈடுபட்டதையும், துரியோதனன் பீமனுக்கு காலகூட விஷம் கலந்த உணவை கொடுத்து பின் பீமன் மயங்கியதும் கயிறுகளால் கட்டி நதியில் தள்ளிவிட்டதையும், மயக்க நிலையில் இருந்த பீமன் நாகலோகம் சென்று அங்கே நாகர்களால் உபசரிக்கப்பட்டு நாகர்கள் அளித்த ரசத்தை அருந்தி 1000 யானைகளின் பலம் கொண்ட மகா பலசாலியாக உருவெடுத்ததையும் முந்தைய பதிவில் பார்த்தோம். இனி அடுத்த பகுதியை பார்க்கலாம். பீமனை காணாததால் பாண்டவர்கள் பீமனை தேடி எல்லா இடங்களிலும் அலைந்தனர். துரியோதனிடம் விசாரித்த போது, பீமன் நமக்கு முன்னே அஸ்தினாபுர அரண்மனைக்கு சென்று இருக்கலாம் என்று ஏதும் அறியாதவன் போல கூறினான். பாவம் என்பதையே செய்தறியாத யுதிஷ்டிரன் மற்றவரையும் தன்னைப் போலவே யோகியராக நினைத்தார். ஆதலால் துரியோதனன் கூறியதை நம்பினார். அப்படியும் நடந்திருக்கலாம் அல்லவா என்று யோசித்தார். பின் அனைவரும் நீர்நிலையை விட்டு அஸ்தினாபுர அரண்மனையை அடைந்தனர். அங்கே குந்தியை சந்தித்து, அம்மா, இங்கே பீமன் வந்தானா? அங்கே அவனை காணவில்லை. எல்லா இடங்களிலும் தேடிவிட்டோம். ஒருவேளை அவன் இங்கே வந்திருக்க கூடுமோ என்று இங்கே வந்தோம். அவன் இங்கே வந்து எங்கேயாவது போனானா, அல்லது நீங்கள் எங்கேயாவது அவனை அனுப்பினீர்களா என்று யுதிஷ்டிரர் குந்தியிடம் கேட்க, அதை கேட்ட குந்தி பதட்டமடைந்து, பீமசேனன் இங்கு வரவில்லையே, நீ தம்பிகளுடன் சென்று எல்லா இடங்களிலும் நன்றாக தேடு என்று யுதிஷ்டிரனுக்கு கட்டளையிட்டாள். பின் பாண்டவர்கள் விரைவாக நகரத்தின் தோட்டத்திற்கு சென்று தேடினர். பீமா பீமா என்று எல்லா இடங்களிலும் உரக்க கத்திக்கொண்டே பீமனை தேடினர். ஆனால் எங்கும் பீமனை காணவில்லை. பின் மீண்டும் பாண்டவர்கள் அரண்மனை திரும்பி குந்தியை சந்தித்தனர். அம்மா, பீமனை வனத்தில் தேடினோம், தோட்டங்களில் தேடினோம், நதிகளிலெல்லாம் தேடினோம், ஆனால் அவனை எங்கும் காணவில்லை என்று கூறினார்கள். அதன் பிறகு குந்தி விதுரரை தன் வீட்டிற்கு வரவழைத்து, இதுவரை பலசாலியான பீமனை காணவில்லை. பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள் தோட்டத்திற்கு விளையாட சென்றனர். ஆனால் பீமன் மட்டும் திரும்பி வரவில்லை. பீமன் துரியோதனனுடைய கண்ணுக்கு ஒருபோதும் பிரியமானவனாய் இருக்கவில்லை. துரியோதனன் கொடியவன், கெட்ட எண்ணம் நிறைந்தவன், அற்பன், ராஜ்யத்தில் ஆசை வைத்தவன், வெட்கமில்லாதவன். ஒருவேளை அவன் பீமனை கொன்றிருப்பானோ என்று என் மனம் கலங்குகிறது என்று கூறினாள். அதை கேட்ட விதுரர், குந்தியே, இனி இப்படி ஒரு வார்த்தையை எங்கும் சொல்லாதே. துஷ்டனான துரியோதனனை நீ நிந்தித்தால் உன்னுடைய மற்ற புத்திரர்களையும் அவன் கொன்று விடுவான். பீமனுக்கு ஏதும் நேர்ந்திருக்காது, கவலைப்படாதே. உன்னுடைய புத்திரர்கள் பூரணமான ஆயுளை கொண்டவர்கள். உன் புத்திரன் மீண்டும் வருவான், உனக்கு மகிழ்ச்சியை தருவான், கவலை வேண்டாம் என்று சொல்லி பின் விதுரர் தன் இல்லம் திரும்பினார். குந்தி கவலை மிகுந்தவளாக தன் புத்திரர்களுடன் வீட்டிலேயே இருந்தாள். நாகர்கள் அளித்த ரசத்தை அருந்தி அவர்கள் அளித்த உயர்ந்த சயனத்தில் நித்திரை கொண்ட பீமன் 8வது நாளன்று கண் விழித்தான். விழித்த அவன் தன்னுள் மிகுதியான அளவிட முடியாத பலம் பொருந்தியிருப்பதை உணர்ந்தான். எழுந்த பீமனை நாகர்கள் சந்தித்தனர். மகா பாகுவே, சக்தி நிரம்பிய இந்த ரசத்தை குடித்ததனால் 1000 யானைகளின் பலத்தோடு போரில் வெல்ல முடியாதவனாய் நீ விளங்குவாய் என்று ஆசி கூறினார்கள். இப்போது நீ உன் இல்லம் திரும்பலாம். நீ இல்லாததால் உன் சகோதரர்களும் உன் தாயும் மிகவும் துயரமுற்று காணப்படுகின்றனர் என்று சொல்ல, உடனே சிறந்த கைகளை உடையவனும் மகா பலசாலியும் மகா வீரனுமாகிய பீமன் ஸ்நானம் செய்து பரிசுத்தமான வெண்மையான ஆடைகளை அணிந்து புஷ்பங்களை தரித்து விஷங்களை போக்குகின்ற நல்ல மனமுள்ள மூலிகைகளினால் விசேஷமாக உருவாக்கப்பட்ட மங்கள கங்கணங்கள் கட்டிக்கொண்டு நாகர்கள் கொடுத்த அன்னத்தை புசித்து நாகர்களுடைய ஆசீர்வாதங்களையும் பலவிதமான ஆபரணங்களையும் பெற்ற பீமன் நாகர்களால் நீரிலிருந்து தூக்கி கொண்டு வரப்பட்டு முன்பு அவன் இருந்த வனப்பிரதேசத்திலேயே விடப்பட்டான். பீமன் பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த நாகர்கள் அவன் கண்முன்னே மறைந்து போயினர். பின் மகா பலசாலியும் சிறந்த கைகளும் கொண்ட குந்தி புத்திரனாகிய பீமன் விரைந்து தன் அன்னையான குந்தியிடம் வந்து சேர்ந்தான். தன் அன்னையான குந்தியையும் தன் தமையனான யுதிஷ்டிரனையும் வணங்கினான். தன் தம்பிகளை அன்புடன் அணைத்துக் கொண்டான். 5 புத்திரர்களையும் குந்தி அரவணைத்துக் கொண்டாள். மிகுதியான பராக்கிரமம் உள்ள பீமசேனன் துரியோதனன் செய்த எல்லாவற்றையும், நாகலோகத்தில் நடந்த அத்தனை விஷயத்தையும் தன் சகோதரர்களிடம் கூறினான். அதையெல்லாம் கேட்டு முடித்த யுதிஷ்டிரர், இதை பற்றி இனி எவரிடமும் கூற வேண்டாம் என்றும் சகோதரர்களான நீங்கள் அனைவரும் பீமனை விட்டு இனி பிரியாது இருக்க வேண்டும் என்றும் கட்டளையிட்டார். தர்ம ஆத்மாவும் புத்திமானுமாகிய விதுரரும் பாண்டவர்களிடம் இனி எப்போதும் ஜாக்கிரதையாக இருங்கள் என்று எச்சரிக்கை செய்தார். பீமன் நலமாக திரும்பி வந்ததைக் கண்டு துரியோதனன் பொறுக்க முடியாமல் ஒவ்வொரு நாளும் அதையே நினைத்து பெருமூச்சு விட்டுக் கொண்டிருந்தான்.
பின்பு திருதராஷ்டிரன் தன்னுடைய புத்திரர்களையும் தன் சகோதரனான பாண்டுவின் புத்திரர்களையும் அஸ்திர வித்தைகளை கற்பதற்காக நாணல் தண்டில் பிறந்தவரும் வேதங்களிலும் சாஸ்திரங்களிலும் கரை கண்டவருமாகிய கிருபாச்சாரியரிடம் ஒப்படைத்தான். பாண்டவர்களும் கௌரவர்களும் கிருபாச்சாரியரை குருவாக ஏற்றுக்கொண்டு தனுர்வேதமான வில்வித்தை பயின்றனர். சரி நண்பர்களே, இன்றைய பகுதியை இதோடு நான் நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.